அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வந்து இப்போ அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தல், அதாவது நம்ம வந்து செய்த பாவங்களை அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்குறது. அது கேட்டால் அல்லாஹ் தஆலா வந்து கண்டிப்பாக நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தல் அப்படிங்கிறது நம்ம அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நபியே நீர் கூறுவீராக, தங்கள் விஷயத்தில் வரம்பு மீறி நடந்து கொண்ட ஒரு அடியார்களே, என் அடியார்கள், அல்லாஹ்வின் கருணையில் நீங்கள் நம்பிக்கை அடைந்து விட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து குற்றங்களையும் மன்னிப்பான். நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாகவும் நிகரில்லா அன்பானவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் வந்து 100 கருணையை படைத்து அதில் 99 தன்னிடம் வச்சுருக்கானா. ஒரே ஒரு கருணையை தான் அந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கானா. அப்போ அந்த உலகத்தில் அந்த ஒரு கருணையில் இவ்வளோ அன்பும் பாசமும் நிரம்பியதாக அந்த உலகம் இருக்குது. ஆனால் 99 கருணையை வந்து ஆகிரத்தில் தான் கொடுக்குறதாக அல்லாஹ் சொல்கிறான். சொல்கிறாங்க, முஸ்லீமில் ஒரு அறிவிப்பில், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சியம் கூறியவன் நரகத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான் அப்படின்னு. ஒரு சமயம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் எங்கே இருக்காங்கன்னே தெரிலையாம். எல்லோரும் பயந்துட்டாங்களாம், யாரும் கடத்திட்டு போயிட்டாங்கன்னா. அப்போ பார்த்தா அவங்க வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க உள்ளே போனப்போ ஒரு சஹாபா உள்ளே போனப்போ அவங்க சொன்னாங்களாம், அவங்க கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னவங்களுக்கு வந்து நரகம் வந்து ஹராமாக்கப்பட்டு சொர்க்கம் தான் அவங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் போய் எல்லாத்தையும் அறிவிப்பு செய்யுங்கன்னு சொன்னாங்களாம். நான் இப்போவே போய் சொல்லிடவாண்டதுக்கு, இல்லை மக்கள் வந்து அதனால் பொடுபோக்கான செயல்களில் செய்யாமல் இருந்துருவாங்களோன்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டு அதை அப்போதைக்கு அதை தெரிவிக்கலையாம். ஆனால் வந்து கிராமப்புற அரபி வந்து, இறை தூதர் அவர்களே, நரகத்தை விட்டும் அவசியமாகிவிடும், அதை விட்டு விலகக்கூடிய 2 விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னதுக்கு, நீங்கள் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு எதையும் இணைவிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நரகத்தை விட்டும் இதாக்கி சொர்க்கத்துக்கு நுழைவீங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒட்டகத்தின் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒட்டகத்தின் மீது முதுகு இதில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து ரலியல்லாஹு மாதே என்று கூப்பிட்டாங்க. அந்த இறை தூதர்களை ஏதோ இருக்கிறேன்னு இருக்காங்க. திரும்ப 3 தடவை கூப்பிட்ருக்காங்க. அப்போ சொன்னாங்க, எவர் ஒருவர் அல்லாஹ் தஆலாவுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ் தஆலா தான் வணக்கத்துக்குரியவன் என்று எவர் ஒருவர் சொல்கிறாரோ அவருக்கு நரகம் வந்து தடையாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான்